ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி வந்து காட்பாடி தொகுதிங்க. ஸோ அதுல வந்து ஸ்டார் ஸ்டார் அப்படின்னு சொன்னா வந்து திரு துரைமுருகன் அவர்கள் டிஎம்கே சார்பா வந்து போட்டியிடுற திரு துரைமுருகன் அவர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து அப்படியே பார்த்துடலாம். இதுல வந்து மொத்தமா வந்து ஒரு 25 வேட்புமனு வந்து தாக்கல் ஆயிருக்குங்க. 15 வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 7 வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 15 பேர் வந்து இதுல வந்து போட்டியிடுறாங்க இந்த தொகுதியில. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. ஒவ்வொருத்தரா பார்த்துடலாங்க. திருக்குமரன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுறாங்க. துரைமுருகன் அவர்கள் வந்து டிஎம்கே சார்பா போட்டியிடுறாங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பா வந்து ஜே ரமேஷ் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. ராமு அப்படிங்கிறவங்க வந்து ஏடிஎம்கே சார்பா வந்து போட்டியிடுறாங்க. தமிழ் மாநில முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சி சார்பா இந்து அவங்க வந்து போட்டியிடுறாங்க. கணேசன் பி அவங்க வந்து இந்து திராவிட மக்கள் கட்சி அந்த கட்சி சார்பா வந்து போட்டியிடுறாங்க. அடுத்து வந்து சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து ஆல் இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி சார்பா வந்து போட்டியிடுறாங்க. அப்புறம் எம் சுதாகர் அப்படிங்கிறவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து போட்டியிடுறாங்க. எஸ் பாலாஜி தமிழ்நாடு இளைஞர் கட்சி அந்த கட்சி சார்பா வந்து போட்டியிடுறாங்க. எஸ் ராமன் அப்படிங்கிறவங்க வந்து இண்டிபெண்ட். ஸோ இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே இண்டிபெண்ட். இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ சரவணன் டி அவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு. சுதாகர் அப்படிங்கிறவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு. தனசேகர் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்டண்டா நிக்கிறாங்க. அஹ் தனன் செழியன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு. அப்புறம் ராமு இன்னொருத்தர் ராமு அப்படிங்கிறவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஸோ மொத்தமா இதுல வந்து கண்டஸ்டிங் கேண்டிடேட் வந்து 15 பேர் வந்து இந்த காட்பாடி தொகுதியில வந்து போட்டியிடுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இன்னொரு தொகுதி பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.